அந்த கணவன் மிகவும் தீய வழியில் நடப்பவர், அவள் ஒரு விசுவாசி. வீட்டுக்கு வந்த ஒவ்வொரு முறையும் மனைவி ஜெபம் செய்கிறாள், பைபிள் படிக்கிறாள் என்று பார்த்ததும் அவன் பயங்கரமாக சாப்பிடுவான், அடிப்பான், குடிப்பான். நான் எவ்வளவு செய்தாலும் அடித்தாலும் இது இன்னும் ஜெபம் செய்கிறாளே, ஒரு பிதற்றும் பொறுமையுடன் தன் விசுவாசத்தை தொடர்கிறாளே, இதற்கு ஒரு முடிவை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் என்ன செய்தான் தெரியுமா? அவன் தன் கையில் இருந்த மோதிரத்தை தன் மனைவிக்கு கொடுத்தான். நீ அதை அலமாரியில் வை என்று சொன்னான். அந்த மனைவி போய் அதை அலமாரியில் வைத்தாள். அவள் தன் கையால் வைத்தாள். பிறகு வந்த அந்த கணவர் என்ன செய்தார் தெரியுமா? மனைவிக்கு தெரியாமல் அந்த மோதிரத்தை எடுத்துச் சென்றார். மனைவிக்கு தெரியாமல் மோதிரத்தை வெளியே கொண்டு போய் கோதாவரி நதியில் அதை விட்டார். ஒரு நாள் கழிந்தது. அடுத்த நாள் வீட்டுக்கு வந்தார். அவருக்கு இருந்த யோசனை என்ன தெரியுமா? மனைவியிட கேட்க போறார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த மோதிரம் எங்கே, மோதிரத்தை எங்கே எடுத்துச் சென்றாய் என்று கேட்டார். அந்த மோதிரத்தை கோதாவரி நதியில் போட்டு விட்டார். கணவர் திரும்பி வந்து வீட்டிற்கு வந்தார். மோதிரத்தை எடு, அந்த மோதிரத்தை எடு. அவர் மெதுவாக அந்த பசுமையான வயல்வெளிக்குள்ளே நிதானமாக நடந்து போய் அங்கே உயரமாக நின்றிருந்த அந்த பெரிய மரத்தின் அருகே சென்று அதன் பொந்தினை மிகவும் கவனமாக திறந்து பார்த்தார். அப்போது அவர் தன் மனதிற்குள், நீங்கள் என்னிடம் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருந்த அந்த மிகவும் விலையுயர்ந்த அழகான மோதிரம் 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 என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே எங்கும் தேடி பார்த்தார். ஆனால் மிகவும் வருத்தமான விஷயம் என்னவென்றால், அங்கே அவருக்கு தேவையான அந்த மோதிரம் துளி கூட கிடைக்கவில்லை. அதன் பிறகு அவர் அங்கிருந்து கிளம்பி ஆற்றுக்கு மீன்களை பிடிப்பதற்காக சென்றார். மீன்களை பிடிக்கிறவர் மீன்கள் 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 என்று தன் மனதிற்குள் ஒரு மந்திரம் போல சொல்லிக்கொண்டே அந்த ஆற்றின் வெளியே எல்லா இடங்களிலும் அங்குமிங்கும் உற்று பார்த்தார். அங்கே அந்த தொலைந்து போன மோதிரம் எங்கும் தன் கண்ணுக்கு தெரியவே இல்லை என்று அவர் மிகவும் கவலையுடனும் ஏமாற்றத்துடனும் சொன்னார். அப்போதுதான் அவர் தூரத்தில் யாரோ ஒரு நபர் தன்னை நோக்கி வருகிறார் என்று சத்தமாக சொன்னார். ஏன் அண்ணா இப்படி கேட்கிறீர்கள்? நீங்கள் மனதார வேண்டிக் கொண்டு அவரிடம் எதை கேட்டாலும் இந்த அகில உலகத்தையும் படைத்து காக்கின்ற அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு தெரியாதது என்று எதுவுமே இல்லை. அவர் நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் நாம் சொல்ல நினைக்கின்ற வார்த்தைகளையும் கூட முன்கூட்டியே உணர்ந்திருக்கின்ற ஒரு மகா சக்தியாக திகழ்கிறார். எனவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் அந்த பரம்பொருள் எல்லாவற்றையும் அறிந்தவராகவே இருக்கிறார். இந்த ரீலை லைக் செய்யவும், பலருடன் பகிரவும்.